அரசியல் பத்தி கேட்க முடியாது, இருந்தாலும் லைட்டா டச் பண்றேன். ஓகே, நம்ம திரைத்துறையில இருந்து அரசியலுக்கு கிளம்புறாரு விஜய் அவர்கள். இப்போ அவர் வந்து இல்லாதது தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய லாஸ். இருந்தாலும் அரசியல் களத்துக்கு வரன்ற போது நீங்க ஒரு சீனியரா அங்கிருந்து பார்க்கும்போது எப்படி? ஐயோ, நான் சீனியர்லாம் கிடையாது, அவரை மாதிரிலாம் வர முடியாது. பிளஸ் நிறைய பேர் இருக்காங்க அவரோட பெரிய ஜாமான்கள்லாம் இருக்காங்க. ஸோ அரசியல் அப்படின்னு கிடையாது. லைக் ஐ எம் ஆல்சோ இன் பாலிடிக்ஸ். ஏடிஎம்கேல மாநில இளைஞர் அணி துணை செயலாளராக இருக்கேன். ஸோ விஜய் சார் அப்படின்றது இல்லை, யார் வேணா வரலாம். ஆக்டர்ஸ்ல இருந்து யாராவது வரணும்னு ஆசைப்பட்டாலும் நிச்சயமா வரலாம். ஏன்னா எம்ஜிஆர் ஐயாவே ஒரு ஆக்டர் ஆகி அதுக்கப்புறம் தான் அந்த சிஎம் ஆனாரு. ஸோ யாரு வேணாலுமே வரலாம். ஆனா கொஞ்சம் நிறைய யோசிக்கணும் அவரும். எப்படி நம்ம இதை கொண்டு போலாம், தனியா நிக்கலாமா இல்ல கூட்டணி சேரலாமா, எல்லாமே யோசிக்கணும். மோர் தென் மீ ஹி நோஸ் பெட்டர். இவ்வளோ ரிஸ்க் எடுத்து படங்களை விட்டுட்டு அவ்வளோ சம்பாதித்தை விட்டுட்டு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 275 கோடி அவருக்கு யோசிச்சிருப்பார், நிறைய யோசிச்சிருப்பார். ஸோ இண்டிவிஜுவல்ஸ் அவங்க யோசிக்கிறது வந்து நம்மளுக்கு புரியாது இல்லையா? ஸோ அதனால அவர் என்ன யோசிச்சிருக்காருன்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஹி இஸ் இன் அ கான்ஃபிடன்ஸ் ஸ்டேட், லைக் அவர் வின் பண்ணுவாருன்னு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரியும் நீங்க எங்க போனாலுமே லைக் மக்களோட கூட்டம் அலமுதுல பதற வைக்குதுங்க. ஆமா.